ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. மினி பட்டர் குக்கீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. மினி பட்டர் குக்கீஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். 6 டேபிள் ஸ்பூன் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்து வச்சுருக்கேன், அதாவது மைதா எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன். காய்ச்சின பால் தான், காய்ச்சி ஆற வச்ச பால். அப்புறம் நம்மளோட குக்கீஸ்க்கு டெக்கரேட் பண்ண கிறிஸ்டல் மாதிரி இருக்கிறத எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ குக்கீஸ் செய்கிறதுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு எம்டி பவுல் எடுத்துக்கலாம். இதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற பட்டரை சேர்த்துக்கலாம். சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் சரியாக மிக்ஸ் ஆகும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஐசிங் சுகரை எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பட்டரையும் சுகரையும் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பட்டரும் சுகரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்னா அதை இப்போ சேர்த்துக்கலாம். மெஷர் பண்ணி வச்சதுனால ரெடியாக இருக்கிறதுனால அப்படியே சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 2 டீஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒரு கோன் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கூட கையிலேயே கூட நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் கோன் மாதிரி செஞ்சு காமிக்க போகிறேன். தேவையான அளவுக்கு இந்த மிக்ஸை எடுத்துக்கலாம். பைப்பிங் பேக் இருந்தால் ரெடி பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்மக்கிட்ட எது அவைலபிளோ அதில் நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு அடியில் கொஞ்சமாக கட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஏர் ஃப்ரையரில் தான் செய்ய போகிறேன். அதுலேயே டைரெக்டாக நான் வைக்க போகிறேன். அந்த மாதிரி வச்சுக்கலாங்க. நமக்கு பிடிச்ச சைஸில் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்மளோட குக்கீஸ் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பேக்கிங் பண்ண நம்ம ரெடியாக வச்சுருக்கோம். நம்மக்கிட்ட டெக்கரேட்டிங்க்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். கேக்கு, பிஸ்கெட்டெல்லாம் செய்ய ரெடி பண்ணிக்கலாம். சாக்லேட்டு, பாதாம், பிஸ்தா, முந்திரி எது வேணால் உங்கள்கிட்ட எது அவைலபிளோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ என்கிட்ட இருக்கிறத நான் இதை வைக்கிறேங்க. சும்மா டெக்கரேஷனுக்காக தான், எதுவுமே இல்லாமல் ப்ளைனாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். நம்ம சாய்ஸ் தான் எல்லாமே. இந்த மாதிரி எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிக்கலாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற குக்கீஸ்க்கு எல்லாமே இந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். உங்கள்கிட்ட ஜெம்ஸ் இருந்தால் கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை பேக் பண்ணதுக்கப்புறம் நான் காமிக்கிறேங்க. சூப்பராக நம்மளோட மினி பட்டர் குக்கீஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. சாக்லேட்ஸ் எல்லாம் ஜெம்ஸ் எல்லாம் வச்சுருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும். என்கிட்ட இருக்கிறத நான் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிடிச்ச ஷேப்பு பிடிச்ச மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. சூப்பரான ஈஸியான ரெசிபிங்க. குக்கீஸ் இனிமேல் கடையில் தான் வாங்கி சாப்பிட்ணுன்னு இல்லை, பட்டர் குக்கீஸ் நாமளே சூப்பராக வீட்டில் செஞ்சிடலாம். கிறிஸ்மஸ்க்கு ரிட்டன் கிஃப்டாக கூட இதை கொடுக்கலாங்க. குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. ஏன்னா இது மினி குக்கீஸ் இல்லையா, அதனால் இதை பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.